Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு சிம்பிளாவும் நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய சைட் டிஷ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாழைக்காயை மேல உள்ள காம்பை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குலைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியா மசிச்சு தனியா வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல 3 பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸில் புளி, நம்ம கம்மியான சைஸ் தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 2 பல் பூண்டு, 10 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டயத்தில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட அரைச்ச விழுது சேர்த்துட்டு விழுதோட பச்சை வாடை போற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சுருள வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான வாழைக்காய் சட்னி ரெடி ஆகிடும். எப்போவுமே வாழைக்காயை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.